ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்கி பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன படம் பார்க்க வந்திருக்கேன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பேன் இந்தியா மூவி பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம சித்த சிவா இயக்கத்தில், அதாவது நம்ம சூர்யா சாரை வச்சு கங்குவா அப்படின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் ஒன்று எடுத்திருந்தார். இது வந்து ஒரு கேஜிஎஃப், பாகுபலி அந்த அளவுக்கு ஒரு ஒரு பயங்கரமான படமாக இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் சித்த சிவாவில் அது எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு அவர் எடுக்கும்போது. ஏன்னா அவர் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து அவர் எடுப்பார்ன்றதுலாம் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், படம் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க. சூர்யா ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் படம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா வந்து இந்த படம் 1000 கோடி தொடுமா அப்படின்றத விட ஒரு 400 கோடியாக தொடுமா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு படம். ஏன்னா எல்லாருமே நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறப்ப எனக்கே ஒரு இதாக இருந்தது, என்னடா எல்லாம் சொல்கிறாங்க, வேணும்னே சொல்கிறாங்களா, இல்லை ஹேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் போய் பார்த்ததில் படம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ப்ளஸ்ஸையும் சொல்லிடுறேன், மைனஸையும் சொல்லிடுறேன். படத்தில் வந்து உண்மையிலே எனக்கு வந்து பிடிச்சது என்னென்னா, அந்த விஎஃப்எக்ஸு, மேக்கிங்கு, விஷுவல்ஸு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு மேக்கிங் நான் பார்க்கல. ஒரு வித்தியாசமாக காமிச்சிருந்தாங்க. அதேமாரி லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாரோட காஸ்டியூம்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. அந்த கங்குவா போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க படம். உண்மையிலே சிஜி ஒர்க்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் அதெல்லாம் எதுவுமே குறை சொல்ல. படத்தில் என்ன ஒரு ட்ராபேக், மைனஸ்னால் வந்து கதை தான். உண்மையிலே கதைன்றது வந்து ஃபஸ்ட்டு சுவாரஸ்யமாக போகணும், இல்லை அந்த சொல்கிற விதம் ஒன்று இருக்குது எப்படின்னு. இதில் ஒரு தெளிவாகவும் காட்டலை, எப்படி சொல்லணும் அப்படின்றதையும் ஒரு இதாகவும் சொல்லலை. சித்த சிவா வந்து இந்த தங்கச்சி சென்டிமெண்ட்டு, பொண்ணு சென்டிமெண்ட்டு இந்தமாரிலாம் வச்சு படம் சென்டிமெண்ட்டில் வச்சு தாக்குவார். இந்த படத்துலையும் அதேமாரி ஒன்று வச்சு எல்லோரையும் வந்து தேவையில்லாமல், எல்லாரையும் இல்லை, சூர்யாவும் நல்லா நடிச்சிருந்தார். அவரோட போர்ஷனையும் ஒரு இதாக்கி எல்லாரோட கதையே வந்து வித்தியாசமாகிட்டார். இந்த இதெல்லாம் வச்சு, சீன்ஸ்லாம் வச்சு படத்தில் வந்து அந்த பையனோட நடிப்பு வந்து, பையனுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்படி அந்த பையனா இது பொண்ணா அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருக்கும். அந்த பையனுக்கு நடிப்பும் வரல, அந்தளவுக்கு சிரிக்கிறானா இல்லை அழுகுறானா, ஒரு ஏதோ ட்ரை பண்ணுறான் நடிப்பு, அது மட்டும் நல்லா தெரிஞ்சது படத்தில். எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் வந்து படத்தில் வந்து பாபி டியோலோட ஆக்டிங், சூர்யாவோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க படம். என்னன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்னால், இந்த கதை வந்து ஒரு கண்டென்ட்டு செம்மையாக இருந்திருக்கலாம். இது சாதாரண கதை தான். இது வந்து அவங்க 4 தீவு இருக்கும். ஃப்ரான்சிஸ் அங்கேருந்து வருவாங்க, ஃப்ரான்சிஸ்காரங்க வெள்ளைக்காரங்களாம் வருவாங்க கப்பலில். அவங்க வந்து இந்த தீவெல்லாம் அடையணும்னு பார்ப்பாங்க. அவங்கள எல்லோரையும் வெளியேற்றிட்டு இது பண்ணலாம். அதுக்கு பாபி டியோவில் வச்சு இது பண்ணலான்னு நினைப்பாங்க. அது வேறு மாரி ஆகிடும். கடைசியில் பாபி டியோல் வில்லன் ஆகி சூர்யாவுக்கு, பாபி டியோட பையனை வந்து சூர்யா கொன்றுவார். அதனால் எதிரியாகி கடைசி கிளைமேக்ஸில் பாபி டியோலையும் கொன்றுவாப்புல சூர்யா. ஆனால் அந்த பையன் வந்து எப்படின்னா, அது படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என்ன கான்செப்டில் படம் வந்து போயிட்டுருக்குன்னு. ஏன்னா வந்து இந்த பையனை காப்பாற்றுறது தான் படத்தில் வந்து ஒரு ஹைலைட்டே. படத்தில் பாஸ்ட்டு ப்ரெசன்ஸ் அப்படின்னு போயிட்டுருக்கோம். கோவாவில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கோவாவில் காட்டுவாங்க இந்த ஸ்டைலான சூர்யாவை. அது 1/2 மணி நேரம் தேவையில்லாத சீன், ஏன்டா வச்சாங்கன்னு இருந்துச்சு. அந்த லவ் சீன்ஸ், திஷா பட்டானி, சூர்யா, போலீஸாலையும் பிடிக்க முடியாது, இவங்க பிடிச்சி தருவாங்களாம். அந்தமாரிலாம் இதெல்லாம் என்ன, அது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் வந்து தேவையில்ல யோகி பாபுல், கிங்ஸ்லி இவங்கெல்லாம் எதுக்கு இருந்தாங்க, காமெடிலாம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. வந்து படத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கதைக்கே போயிருக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் மூவின்றது வந்து ஒரு 1000ல் ஒரு அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்குலாம் இல்லை. உண்மையிலே படத்துக்கு வந்து 100க்கு ஒரு நான் வந்து ஒரு 50 தான் தருவேன் அந்த படத்துக்கு, இல்லை 55, மேக்ஸிமம் 60, 55 அந்த விஎஃப்எக்ஸு, விஷுவல் மேக்கிங்ஸாக தருவேன். மற்றபடி கதை அந்தளவுக்கு ஒரு விறுவிறுப்பாக போகல, இதுதான் உண்மை. கிளைமேக்ஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, அந்த கார்த்தி வந்து வித்தியாசமாக காமிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் பங்கமாக இருந்தது. ஏன்னா சூர்யா படம்னாலே சூர்யாவுக்கு தான் ஒரு முக்கியத்துவம். எப்பயுமே ஃபைட்ஸ்னாலே சூப்பராக இருக்கும். சூர்யாவோட படத்தில் ஃபைட்லாம் பயங்கரம். இதில் அப்படி இல்லை. கங்குவா 2ல் அந்த பையனை காப்பாற்றுறாரா இல்லையான்றதான் கதை. பார்ப்போம்.